ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டெவல் பிரவிஸ் சிஎஸ்கேக்கு வர்றாரா வரலையா தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்போ டெவல் பிரவிஸ் 2026 ஐபிஎலுக்கு சிஎஸ்கே விட்டு போற வாய்ப்பு இருக்கே. இப்போதான் சிஎஸ்கே டெவல் பிரவிஸ் அதிக காசு கொடுத்து வாங்கினாங்கன்னு அஸ்வின் கிளப்பி விட்ட கான்ட்ரவர்சியை சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டை போட்டு முடிச்சு விட்டாங்க. இப்போ அதுக்குள்ளே டெவல் பிரவிஸை பற்றி ஒரு புது கதை ஒன்று கிளம்பியிருக்கு. அது என்னன்னா, அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்துருவோம். இப்போதைக்கு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் மினி ஆக்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க பர்ஸில் ஒரு 10 கோடி எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கும். 99.9% கன்ஃபார்ம். ஏன்னா இவ்வளோ கான்ட்ரவர்சி ஆகிருக்கு. இதுக்கப்புறமும் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டு அஸ்வினை ட்ரேட் பண்ணி அமுச்சு விட்ருவாங்க. அப்படி இல்லைன்னா ஆக்ஷனில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச ஐபிஎல் 2026 அஸ்வின் சிஎஸ்கே விளையாடுறத பார்க்க முடியாது. அஸ்வின் மட்டும் இல்லாமல் டீம் டெவான் கான்வே, தீபக் ஹூடா, ராகுல் திரிபாதி, ஜெமி ஓவர்டன், நேத்தன் எலிசன், இவங்க மாதிரி ஒரு பிளேயர்ஸ் 5 to 8 பிளேயர்ஸை மேனேஜ்மெண்ட் ஆக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்காங்க. மினி ஆக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 35 to 40 crores போகிறது தான் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டோட பிளானு. ஆல்மோஸ்ட் நம்ம சஞ்சு சாம்சங் ட்ரேடு பேசிக்கிருப்போம். சஞ்சு சாம்சங்கை தவிர்த்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வேற ஒரு பிளேயரை ட்ரேட் பண்ண ஐடியாவில் இருக்காங்க. பட் அந்த பிளேயர் யாருன்னா, அதை பற்றி இன்னும் ஒரு நியூஸ் கூட கிடைக்கல. இன்டர்வல் பேஜில் விட்ருக்காங்க. ஓவரால் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டு ஐபிஎல் 2026 மினி ஆக்ஷனில் போட்டிருக்க பிளானு இதுதான். இது எல்லாமே ஓகே தான். ஆனால் எனக்கு இதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுது. என்னன்னா, நேத்தன் எலிசனை மினி ஆக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லிக்கிருந்தாங்க. ஆனால் அவரை ரிலீஸ் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். நேத்தன் எலிஸ் நிஜமாலே ஒரு நல்ல பிளேயர் தான். நல்ல மீடியம் பவுலருங்க. T20s ரெக்கார்ட்லாம் சிறப்பாக இருக்குது. எக்கனாமி 8க்கு கீழே இருக்குது. ஐபிஎல் 2025 சிஎஸ்கே மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணும்போதே நான் எதிர்பார்த்தேன் நேத்தன் எலிஸ்க்கு சான்ஸ் தருவாங்கன்னு. பட் ஃபஸ்ட்டு ஒரு மேட்ச்சில் மட்டும் அவரை விளையாட வச்சாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக பெஞ்சில் உட்கார வச்சாங்க. சான்ஸே நேத்தன் எலிஸ்க்கு தரல. நேத்தன் எலிஸ்க்கு சான்ஸ் தராதது ஒரு முக்கியமான ரீசனு. ஆல்ரெடி ஸ்குவாடில் பத்திரனா, டெவால் பிரவிஸ் அண்ட் நூர் அகமத் அண்ட் 3 ஓவர் சைஸ் பிளேயர் இருக்காங்க. 3 பேரும் கன்ஃபார்ம் பிளேயிங் 11ல் இருப்பாங்க. மிச்சம் இருக்கிறது ஒரு ஸ்பாட்டு. அது யாருன்னா, பேட்டிங்கில் ப்ரெஃபரன்ஸ் தரணுன்னு இருக்கிறதுக்காக டெவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, சாம் கரன் இவங்க 3 பேரையும் இப்படியே மாற்றி விளையாட வச்சிட்டாங்க. அதனால தான் நேத்தன் எலிஸ்க்கு சான்ஸே தரல. சரி, முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ நேத்தன் எலிஸோட ப்ரைஸு 2 crore. அவரை ரிலீஸ் பண்ணிட்டு அந்த 2 crore எடுத்துகிட்டு போயிட்டு மினி ஆக்ஷனில் ஒரு பிளேயரை வாங்கணும் டீல் பண்ணியிருக்காங்க. ஸோ நேத்தன் எலிஸை அடுத்த சீசன் ட்ரேடிங் பண்ணி சில மேட்சஸ் சான்சஸ் தரலைனாலும் பட் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் என்ன டிசிஷன் எடுப்பாங்கன்னு தெரில. சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் நேத்தன் எலிஸை ரீடைன் பண்ணணுமா ரிலீஸ் பண்ணணுமான்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சரி, ஓகே. இப்போ டெவால் பிரவிஸ் மேட்ருக்கு வருவோம். சரி, இப்போ என்ன மேட்ருனா, ஐபிஎல் 2027 வரைக்கும் சிஎஸ்கேல டெவால் பிரவிஸ் விளையாடுவாருன்னு சொல்லிக்கிருந்தாங்க. இப்போ ஒரு புது கதையை கிளப்பி விட்ருக்காங்க. அதாவது என்னன்னா, டெவால் பிரவிஸை சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டு ஜப் சிங்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக டெவால் பிரவிஸ் எடுத்திருப்பாங்க. பிசிசிஐ அனௌன்ஸ் பண்ண பிளே ஆஃப்ஸ்க்கு முன்னாடியே ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை டீம் வேணும்னா ரீட்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ சிஎஸ்கே எப்படியும் டெவால் பிரவிஸை ரீட்டைன் பண்ணிடுவாங்க. இது தெரிஞ்ச விஷயம்தான். ரிட்டர்ன் லிஸ்ட் வர்ற வரைக்கும் உங்களால் அஃபிஷியலாக சிஎஸ்கேவை டெவால் பிரவிஸ் விளையாடுவார்னு சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ டெவால் பிரவிஸை சிஎஸ்கே ரீட்டைன் பண்ணாங்கன்னா வெறும் 2.2 crore கொடுத்து தான் எடுப்பாங்க. அதுவே டெவால் பிரவிஸ் மட்டும் மினி ஆக்ஷனில் வந்தால் நிறையா டீம் அவரை வாங்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. அவரோட ப்ரைஸு எங்கேயோ போயிடும். மினிமம் 12 to 15 crore, ஏன் இதுக்கு மேலேயே கூட போகும். டெவால் பிரவிஸ் மினி ஆக்ஷனுக்கு வந்தாருன்னா அவரோட ப்ரைஸ் ஏறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் டெவால் பிரவிஸ் சிஎஸ்கே பிளட்டு அப்படின்னு தான் சொல்கிறோம். பட் அவர் சிஎஸ்கேக்காகவே மொத்தம் 1/2 சீசன் தான் விளையாண்டுருக்காரு. ஸோ இப்போ டெவால் பிரவிஸ் நம்ம மினி ஆக்ஷன் போனால் ப்ரைஸ் அதிகமானுன்றதை மறைச்சிட்டு வச்சுக்கிட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட போயிட்டு என்னை ரிலீஸ் பண்ண கேட்டார்னா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் டெவால் பிரவிஸை ரிலீஸ் பண்ணுறதை தவிர வேறு வழியே இல்லை. லாயல்ட்டின்னு ஒரு விஷயம் இருக்குது. டெவால் பிரவிஸ் சிஎஸ்கேக்கு லாயலாக இருப்பாருன்ட்டு நினைக்கிறேன். ஸோ டெவால் பிரவிஸ் சிஎஸ்கேக்காக விளையாடுறதும் விளையாடாமல் போகிறதும்
அவர் கையில் தான் இருக்குது. ஏன்னா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் எப்படியும் அவரை ரீடைன் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. பட் டெவால் பிரவிஸ் லோயல்ட்டியா இல்லை காசான்னு இது ரெண்டத்தில் எதை சூஸ் பண்ணுவாருன்னு தெரில. நான் நினைக்கிறேன் டெவால் பிரவிஸ் லாயல்ட்டியை தான் சூஸ் பண்ணுவார். சரி, இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டெவால் பிரவிஸ் 2.2 crore சிஎஸ்கேக்கு விளையாடுவாரா, இல்லை ஹை க்ரோருக்கு போகணும்னு மினி ஆக்ஷனுக்கு போக ஆசைப்படுவாரான்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஸோ ஓகே கைஸ், until then bye from Cricket Remix Tamil. Thank you, bye bye.